அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுப்போம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ், டிஸ்கஷன்ஸ், டெஸ்ட் சீரீஸ், மெட்டீரியல் இதெல்லாம் இந்த கோச்சிங்கில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் உங்களுடைய சிலபஸ் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கணும். சிலபஸை நீங்கள் ஒரு டைம் நல்லா கோ த்ரூ பண்ணி, சிலபஸ் நம்மளுக்கு எதுக்காண்டி இந்த சிலபஸ் வச்சுருக்குறாங்க, என்ன ஒரு நோக்கத்துக்காண்டி வச்சுருக்காங்க, ஸோ இந்த சிலபஸை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெரியணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அது எல்லாமே நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஷின்ஸ் அது சிலபஸில் எது முக்கியமான பகுதி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முதல்ல நம்மளுக்கு வச்சுருக்க சிலபஸில் அந்த 10 யூனிட்டை பற்றின புரிதல் முதல்ல கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். நல்ல சிலபஸை முதல்ல அனலைஸ் பண்ணிடுங்க. உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸுக்கும் ப்ரெஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ரெஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக் உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி அல்லது ஹார்ட் காப்பி வடிவத்தில் கண்டிப்பாக இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்க்கு ப்ரெஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக் எல்லாமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மற்ற மேஜர் ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சீனியராக இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட எந்ததெல்லாம் ப்ரெஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2-3 டைம் நீங்கள் டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கொஷின் எவ்வளோ ட்விஸ்டடாக கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட், மேட்சிங் டைப், இந்த மாதிரிலாம் கேட்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அப்படி டிஆர்பி ஸ்டாண்டர்டில் குழப்பமாக அப்படி ட்விஸ்டடாக கேட்குற மாதிரி நீங்களே ஓனாக கொஷின்ஸ் ரெடி பண்ணுங்கள். இப்போ உங்களை தான் டிஆர்பியில் கொஷின் எடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ட்விஸ்டடாக கொஷின்ஸ் எடுப்பீங்களோ அதே மாதிரி ஒரு மாடலுக்கு நீங்கள் எடுங்க. நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த குழுக்களோடு சேர்ந்து ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் டிஆர்பி ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி இந்த டைம் கொஷின்ஸ் வரதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பி பாசிட்டிவ், எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்தோடே இருங்க. இதற்கு முன்னாடி 2-3 டைம் ஒவ்வொரு மார்க்கில் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைம் மனசில் இருந்து அழிச்சிருங்க. இந்த டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக நம்புங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. நம்மளால் இந்த டைம் கண்டிப்பாக ஜாப் அடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ரொம்ப நேர்மறை எண்ணத்தோடே இருங்க. கண்டிப்பாக நமக்கு மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்குது. ஸோ உங்களுக்கு மனதுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை எப்போதுமே நினைத்து ஒரு சிறு தியானம் மாதிரி பண்ணுங்கள். இது நேர்மறை எண்ணத்தை உங்களுக்கு கூடுதலாக வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் கோட் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸை ஒரு ரிசல்ட்டாகவே மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த எக்ஸசைஸை இப்போ என்னால் போட்டு பார்க்க முடியல, இதுக்கு சொல்யூஷன் ப்ரொசீஜர் கண்டுபிடிக்க முடியல அப்படிலாம் நினைக்காம அது ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட், ஒரு ரிசல்ட் மாதிரியே அந்த ஆன்சர்ஸ் இருக்க ப்ராப்ளம்ஸை நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் நியூ டாப்பிக்லேருந்துலாம் வராது. ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு டாபிக் படிச்சிருந்திருப்போம். அந்த படிச்சிருந்த டாப்பிக்லேருந்து தான் ஒரு கொஷின் வச்சுருக்க போகிறாங்க. ஸோ அந்த டாபிக் பற்றின புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால் ஒரு தியரம் மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒரு ரிசல்ட் மாதிரியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸில் ஆன்சர்ஸோடு இருக்கிற ரிசல்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக டெய்லி மினிமம் 8 ஹவர்ஸ் படிக்கணும். நீங்கள் ஒரு 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். மனநலம், உடல் நலத்துக்கு அந்த 7 ஹவர்ஸ் தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ 24 மணி நேரத்தில் 7 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஹவர்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ஆனால் கண்டிப்பாக மினிமம் 8 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும் டெய்லி. ப்ரெஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம். சிலபஸை லைன் பை லைனாக ப்ரெஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கில் நோட்ஸ் எடுக்கிறோம். அந்த நோட்ஸுக்கு கீ பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீ பாயிண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ஒரு அங்கமாக இருக்கணும். ஸோ இந்த டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸை கண்டிப்பாக கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு உறுதியாக இருந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.